Hi friends, welcome to GS Pro. இன்னைக்கு கிளாஸ்ல LCM and HCF சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 7 ஓகேங்களா. ஸோ நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ் பார்க்க போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 3 runners running around a circular track can complete one revolution in 2, 6 and 6.5 hours respectively when they will meet at the starting point. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சர்க்குலர் ட்ராக் ஒன்று இருக்கு ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து A, B, C அப்படிங்கிற 3 பேரும் ஓட பார்க்குறாங்க. ஸோ ஏங்கிறவர் என்னன்னா இந்த சர்க்குலர் ட்ராக்கை 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்டு வந்து எனக்கு 2 ஹவர்ஸ்ல முடிச்சிருவாரு. பி அதே ரவுண்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 6 ஹவர்ஸ் ஆகும். அதே சி முடிக்கிறதுக்கு எனக்கு 6.5 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேரும் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது 3 பேரும் ஒரே டைம்ல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் பாருங்க ஏ வேகமாக ஓடுறாரு, பி அவரை காட்டில் வேகமாக ஓடுறாரு, சி பியை விட வேகமாக ஓடுறாரு. அப்போ இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 3 பேரும் ஒன்றா ஆரம்பிக்கும் போது இடையில ஓடிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஏ வேகமாக போயிடுவாரு, பி அவருக்கு பின்னாடி போவார், சி பிக்கும் பின்னாடி போவார். அப்போ இந்த மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த 3 பேரும் இதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கான கொஸ்டின். இப்போ இந்த பேட்டர்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த 3 டைம் 3 பேர் எடுத்துக்கிற இந்த இண்டிவிஜுவல் டைமுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தா போதும். இவங்க 3 பேரும் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்கங்கிற அந்த டேட்டா கிடைச்சிடும். கிளியரா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் எல்சிஎம் தான் கால்குலேட் பண்ண போறோம். இப்போ எல்சிஎம் ஆஃப் எதுக்கெல்லாம் 2, 6 அண்ட் 6.5 இது 3க்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிக்கும் போதே சொல்லியிருக்கேன். பாயிண்ட் வச்சு வரும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற நம்பருக்கு பாயிண்ட் போறதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ பாருங்க எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் 6.5 இருக்கு. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் போனோம்னா நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 3 நம்பரையுமே 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். எவ்வளோ வரும் பாருங்க, 20, 60, 65. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கொடுத்துருக்கிற டேட்டா வந்து பாயிண்ட்ல இருக்கிறதுனால அதை 10ஆல மல்டிப்ளை பண்ணி நான் வந்து பாயிண்ட்டை போக வச்சுட்டேன். 20, 60, 65. இப்போ இது 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். 20, 60, 65க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து 780 கிடைக்கும். ஓகேவா? 780 கிடைக்கும். அப்போ நம்ம ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், 10ஆல மல்டிப்ளை பண்ணி தான் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்ச நான் எல்சிஎம்ல அதை பேலன்ஸ் பண்றதுக்கு 10ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஃபைனலா நமக்கு தேவையான எல்சிஎம் என்ன கிடைக்கும்னா 78 கிடைக்கும். அப்போ ஆஃப்டர் 78 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்க 3 பேரும் மறுபடியும் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. கிளியரா புரியுதா? உங்களுக்கு பாயிண்ட் இப்போ ஒருவேளை எனக்கு 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருந்தா 100ஆல மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கால்குலேட் பண்ணி பாயிண்ட்டை எடுத்துட்டு எல்சிஎம் கால்குலேட் பண்ணி ஃபைனலாக அதை 100ஆல டிவைட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கிறனால 10ஆல மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சு 10ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். கிளியரா புரியுதா? ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்க 2 hours, 6 hours and 6.5 ஹவர்ஸ்க்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ண இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. ஸ்வப்னில், ஆகாஷ் அண்ட் வினய் பிகின் டு ஜாக் அரவுண்ட் அ சர்க்குலர் ஸ்டேடியம். சேம் கொஸ்டின் தான். 3 பேர் இருக்கிறாங்க, ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம் சுற்றி ஜாகிங் போறாங்க. They complete their revolution in 36 seconds, 48 seconds and 42 seconds respectively. After how many seconds will they be together at the starting point? சேம் கொஸ்டின் தான், அதே கொஸ்டின் தான். இப்போ இங்கே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற டைம் என்ன, 36 seconds, 48 seconds and 42 seconds. இது 3க்கும் எல்சிஎம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் 3 எல்சிஎம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து 1008 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1008 seconds. ஸோ ஆப்ஷன் சி. நீங்கள் எல்சிஎம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, நான் ஜஸ்ட் மாடலுக்காக கொடுத்துருக்கேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான மாடல். ஓகேவா? ஸோ இது வந்து மென்சுரேஷன் உள்ள கலந்து வரும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். என்ன பாருங்க, த டைமென்ஷன் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ரூம் ஆர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இன்டூ 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர். அப்போ இன்ட்டு போட்டு கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது லென்த்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று பிரெத்னு எடுத்துக்கலாம். இல்லை எப்படினாலும் மாற்றி எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று லென்த்து, இன்னொன்று பிரெத்து. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், இன்னொன்று 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரெக்டாங்குலர் ரூமோட டைமென்ஷன். இட் ஹாஸ் டு பி கவர்ட் வித் ஸ்கொயர் டைல்.
இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் டைல் வச்சு கவர் பண்ணுமா. வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல் தட் கேன் பி ஃபிட்டட். இப்போ இதில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இதில் நான் வைக்கக்கூடிய அந்த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும், அதோட டைமென்ஷன் என்ன. அதே மாதிரி ஹவு மெனி சச் டைல்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு கவர் த ஃப்ளோர். இப்போ எனக்கு மொத்தம் இந்த மாதிரி நான் லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல் வச்சேன்னா மொத்தம் எத்தனை ஹவு மெனி சச் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்யர்டு, எனக்கு இது மாதிரி எத்தனை டைல்ஸ் வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினை நான் பேசிக்காக பார்க்கும்போது ஒரு விஷயம் பாருங்க, ரெக்டாங்குலர் ரூம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைடு வந்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இருக்கா, இன்னொன்று 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் இருக்கா. ஆனால் வேலை என்ன பண்ணணும்னா, எனக்கு டைமென்ஷன் வந்து மீட்டர் சென்டிமீட்டர் கலந்துருக்கு. அதனால இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக சென்டிமீட்டர்ஸ்க்கு மாற்றிடுறேன். ஓகே, நீ மீட்டரா மாற்றினீங்கன்னா பாயிண்ட்ல வரும், சென்டிமீட்டரா மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பாயிண்ட் வராது. அதனால நான் சென்டிமீட்டரா மாற்றுறேன். அப்போ 3 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் தான் எனக்கு ஒரு மீட்டர் இல்லையா. 100 சென்டிமீட்டர் தான் நமக்கு 100 சென்டிமீட்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னா 3 மீட்டர் மட்டும் 300 சென்டிமீட்டர் வருமா. அப்போ 300 சென்டிமீட்டர் பிளஸ் இந்த 60 சென்டிமீட்டர் ஆகும் மொத்தம் 360 சென்டிமீட்டர். இதோட ஒரு சைடை 360 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். பாருங்க இன்னொன்று, இது வந்து பிரெத் சின்னதாக இருக்கிறனால பிரெத்னு எடுத்துக்கிட்டேன். இது 5 மீட்டர் தான் பெருசு, அதை நான் லென்த்னு எடுத்துக்கிறேன். இப்போ 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னா 5 மீட்டர்னா 500 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 40 சென்டிமீட்டர், அப்போ 540 சென்டிமீட்டர். இதோட லென்த்தை வந்து 540 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இதுக்குள்ள வைக்கக்கூடிய இந்த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல். ஓகேவா? ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கொயர் டைல் எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இப்படி இப்படி இப்படி. கலர் கிளியரா இல்லை, கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டைல், இது 2வது ஸ்கொயர் டைல், இது 3வது ஸ்கொயர் டைல்னு சொல்லிட்டு இப்படி வரிசையா அடிக்கிட்டே போவோமா. அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ணுவோம், அதே சைஸ் ஸ்கொயர் டைலை இப்படி அடிக்கிட்டே போவோம். அப்படி நான் அடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, எனக்கு இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த ஸ்கொயர் டைல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஸ்கொயர் டைலோட சைடை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்க எக்ஸுங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் ஆனாலும் இருக்கலாம். ஆனா இங்க நான் எத்தனை சென்டிமீட்டர் வைக்கணும், அதை லார்ஜஸ்டா எடுக்க சொல்லியிருக்கேன், ஹையஸ்டா எடுக்கணும். அந்த நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கொயரோட இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு சென்டிமீட்டர், ஓகேங்களா, ஒரு சென்டிமீட்டருக்கு நான் ஸ்கொயர் டைல் எடுத்தாலும் இது ஃபுல்லா நான் வரிசையா எடுக்கிறேன், எனக்கு 540 தேவைப்படும். ஏன்னா இது மொத்தம் இதோட லென்த் எவ்வளவு இருக்கு, 540 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஒரு சென்டிமீட்டர்ல குட்டி குட்டி ஸ்கொயர் டைலா எடுத்தோம்னா எனக்கு 540 தேவைப்படும். அதே மாதிரி இந்த பக்கம் எடுக்கணும்னா 360, இந்த வரிசைக்கு 360 தேவைப்படும், இந்த வரிசைக்கு 540 தேவைப்படும். நீங்க 2 எடுக்கலாம், 2 எடுக்கனாலும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா இங்கேயும் ஃபிட் ஆயிடும், இங்கேயும் ஃபிட் ஆயிடும். ஏன்னா 540 2ஆலையும் டிவைட் ஆகும், 360 2ஆல டிவைட் ஆகும். நீங்க இப்போ ஸ்கொயர் டைல் 10 சென்டிமீட்டருக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த லென்த்தை கவர் பண்றதுக்கு 10 10 10ன்னு வைக்கும்போது மொத்தம் 540க்குன்னா 54 ஸ்கொயர் டைல் தேவைப்படும். இந்த பக்கம் 36 ஸ்கொயர் டைல் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கு. நீங்க வந்து 1 எடுத்தாலும் செட் ஆகுது, 2 எடுத்தாலும் செட் ஆகுது, 10 எடுத்தாலும் செட் ஆகுது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் இருக்கிறதுலயே இங்க எடுக்கக்கூடிய ஸ்கொயர் டைல் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு சைஸா செட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நீங்க அது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா, லார்ஜஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணணும். கிளியரா? இப்போ இந்த கொஸ்டின்ல நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, அந்த டைமென்ஷன் ஆஃப் largest ஸ்கொயர் டைல். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் அந்த 360 அண்ட் 540. கிளியரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த 360 இந்த 2 லென்த் இருக்குல்ல, லென்த் அண்ட் பிரெத், இந்த 360க்கும் 540க்கும் ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா இந்த எக்ஸோட வேல்யூ. நீங்க அங்க வைக்கக்கூடிய அந்த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைலு எவ்வளவு டைமென்ஷன் இருக்க போகுது, அதோட சைடு எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டைமென்ஷன் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், இந்த 360க்கும் 540க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 360க்கும் 540க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 180. ஸோ அப்போ 180 சென்டிமீட்டர். உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, என்னது 180 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஸ்கொயர் டைல் எப்படி இருக்க போகுதுன்னா 180 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது
இப்போ பாருங்க 180 இன்ட்டு 180ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கொயருங்கிறனால ரெண்டும் சேமா இருக்கு அவ்வளோதான். அப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஷனில் 180 இருக்கு. ஓகேவா? ரெண்டு ஆப்ஷனில் 180 இருக்கு. இங்கேயும் 180 இன்ட்டு 180 இருக்கு. இங்கேயும் 180 இன்ட்டு 180 இருக்கு. ஓகே, ஸோ ஒன்று ஆப்ஷன் ஏயா இருக்கும் இல்லை பியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஏயா பியாங்கிற கன்ஃபர்மேஷன் வரதுக்கு எனக்கு என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி சச் டைல், எனக்கு மொத்தம் எத்தனை டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சரி, எத்தனை டைல்ஸ், ஹவு மெனி டைல்ஸ், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ஹவு மெனி டைல்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட டோட்டல் ஏரியா, இந்த மொத்த ஏரியா இருக்குல்ல, இந்த டோட்டல் ஏரியா எவ்வளோ ஏரியாவுக்கு நீங்க டைல்ஸ் போட போறீங்க, அந்த டோட்டல் ஏரியா டிவைடட் பை ஒரு டைலோட ஏரியா. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைலோட ஏரியாவால டிவைட் பண்ணணும். மொத்த ஏரியாவை நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைலோட ஏரியா பரப்பளவால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எத்தனை டைல்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். இப்போ டோட்டல் ஏரியானா என்னதுன்னு, இந்த மொத்த ஃப்ளோரோட ஏரியா. மொத்த ஃப்ளோர் என்ன ஷேப்ல இருக்கு? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ரெக்டாங்குலருக்கு ஃபார்முலா என்ன? எல் இன்டு பி. ஸோ இப்போ லென்த் வந்து 540 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து 360 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் இந்த மொத்த ரெக்டாங்குலர் ஃப்ளோரோட ஏரியா. அப்போ இதில் ஒரு டைலோட ஏரியாவால் டிவைட் பண்ணும். டைலுக்கான என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அது எவ்வளோ சைடு? அது 180 சென்டிமீட்டர். அப்போ ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் 180 இன்ட்டு 180. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 180ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இங்கே கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு. ஸோ 3 2s are 6. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை டைல் தேவைப்படும்னா வெறும் 6 டைலை வச்சு இது மொத்தத்தையும் நான் அடைச்சிட முடியும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று எவ்வளோ டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இன்னொன்று அந்த ஒரு டைலோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கொயர் டைலோட லார்ஜஸ்ட் டைமென்ஷன். ஓகேங்களா? அது கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் HCF கால்குலேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 180 சென்டிமீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைலோட மேக்ஸிமம் சைடாக இருக்க முடியும். எத்தனை டைல்னு கேட்குறாங்கன்னா டோட்டல் ஏரியா டிவைடட் பை ஒரு டைலோட ஏரியா. டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு? மொத்தம் 6 டைல் யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இது பாருங்க, இதுவும் சேம் மாடல் தான். யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோர் ஆஃப் பிக் ஹால் ஆஸ் டைமென்ஷன் 30 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அண்ட் 23 மீட்டர் 40 சென்டிமீட்டர். ஒரு பிக் ஹால் இருக்கு, அதோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. 30 மீட்டர் 60 சென்டிமீட்டருங்கிறது ஒரு சைடு, 23 மீட்டர் 40 சென்டிமீட்டருங்கிறது ஒரு சைடு. அப்போ ஒன்று லென்த்தாக எடுத்துக்கலாம், இன்னொரு பிரெத் எடுத்துக்கலாம். இட் இஸ் டு பி பேவ்டு வித் ஸ்கொயர் டைல் ஆஃப் சேம் சைஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஸ்கொயர் டைல் தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் ரெக்யூர்ட்? இதுல ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனா என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டைல்ஸ்? அது என்ன? அங்க மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் பாசிபிள் டைமென்ஷன் கேட்டாங்க. இங்க வந்து என்ன கேட்குறாங்க? மினிமம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்குறாங்க. அப்போ எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு டைல்ஸ் வந்து மினிமமா இருக்கணும்னா, ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து மினிமமா இருக்கணும்னா நீங்க அந்த டைலோட சைஸை என்ன பண்ணணும்? மேக்ஸிமமா செட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ பெரிய டைல் எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த டைலோட எண்ணிக்கை குறையும். இது நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு ஃப்ளோர்ல நம்ம டைல் போட போறோம். அப்ப அந்த டைல் போடும்போது நீங்க வந்து குட்டி குட்டி டைலா போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைல்ஸ் தேவைப்படும். அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அதே நீங்க பெரிய பெரிய டைலா போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி குறையும். அப்ப இவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டைல்ஸ். அப்ப எனக்கு வந்து இருக்கிறதுலே கம்மியா குறைவா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் தேவைப்படும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கம்மியா டைல்ஸ் தேவைப்படுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைலோட மேக்ஸிமம் சைஸை கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினும் சேம் தான். லாஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டைல் தானே. இப்போ நம்ம இங்கே என்ன தான் பண்ண போறோம்? இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெரிய அந்த ஸ்கொயர் டைல் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க பெரிய ஸ்கொயர் டைல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து மினிமமா கிடைக்கும். ஓகேவா? அப்போ லாஸ்ட் கொஸ்டின் தான் இங்கேயும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஆனா என்ன மட்டும் கேட்டிருக்காங்க? எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஆனா நான் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றேன்? டோட்டல் ஏரியாவை ஒன் டைலோட ஏரியாவால டிவைட் பண்றேன். அப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைலோட சைடு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அந்த டைலோட சைஸ் என்னன்னு பார்க்கணும். ஸ்கொயர் டைல் தானே. டைலோட சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சைஸ் ஆஃப் ஸ்கொயர் டைல், இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? HCF கால்குலேட் பண்ணுவோம். எதுக்கு HCF கால்குலேட் பண்ணுவோம்? ரூமோட டைமென்ஷனுக்கு. ரூம் பாருங்க 30 மீட்டர் 60 சென்டிமீட்டரா. 30 மீட்டர்னா எனக்கு எவ்வளோ?
1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 30 மீட்டர்னா 3000. அப்ப 3000 பிளஸ் ஒரு 60. இப்போ 3060க்கும் இங்க பாருங்க 23 40. 23னா 2300 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 40. அப்ப 2340 சென்டிமீட்டருக்கு மாத்திருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ 3060க்கும் 2340க்கும் இது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ண போறேன், HCF கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கு நீங்க HCF கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு HCF வந்து இங்கே என்னதான் கிடைக்கும்னா 180 தான் கிடைக்கும். கிளியரா? அப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைலோட சைடு மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும், 180 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போ அதை அவங்க கேட்கல, அவங்க கேட்டது என்னது, நம்பர் ஆஃப் டைல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டைல்ஸ்னா என்ன, டோட்டல் ஏரியா, அதாவது அந்த ரெக்டாங்குலர் ஹாலோட ஏரியா. இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் 3060 இன்ட்டு 2340 டிவைடட் பை டைலோட ஏரியா. டைல் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, அப்போ ஏ ஸ்கொயர். ஏ தான் எனக்கு இந்த 180 சென்ட். அப்போ 180 இன்ட்டு 180 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணா ஸோ இதுல வந்து 17 டைம்ஸ் இருக்கும். இங்கே கேன்சல் பண்ணா 13 டைம்ஸ். ஸோ 17 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 221. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 221. ஆப்ஷன் டி 221. கிளியரா? ஸோ ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம், ரெண்டுமே ஒரே மாடல் தான், ரொம்ப முக்கியமான மாடல் LCM HCF பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து என்னன்னா, a servant was hired for fixed days for which he had to pay rupees 3239. He was absent for some days and only rupees 2923 was paid. What is the maximum daily wages? அதாவது என்னன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். LCM HCF புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொஸ்டின். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு சர்வெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து வாஸ் ஹையர்ட் ஃபார் ஃபிக்ஸட் டேஸ். அவர் வந்து இத்தனை நாள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடா ஒரு டேஸ் கொடுத்துட்டாங்க. எத்தனை டேஸ்னு கொடுக்கலாம், அந்த டி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிங்கிறது அந்த நம்பர் ஆஃப் டேஸ், இவ்வளோ நாள் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி வேலை பார்க்கறதுக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம் பேசுறாங்கன்னா 3239. அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியாது. அப்போ டிங்கிறது அவருக்கு மொத்தமா எவ்வளோ டேஸ் அவர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ டேஸ் அவர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபிக்ஸட் டேஸ் கொடுத்துட்டாங்க. அதுல அவருக்கான சேலரியை நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஸ்ங்கிறது வந்து என்னன்னா சேலரி. ஓகேவா? இப்போ அவரு டி டேஸும் எஸ்ங்கிற சேலரியோட வேலை செஞ்சோம். எஸ்ங்கிறது ஒரு நாள் சம்பளம். வேலை பார்த்தா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், 3239 கிடைக்கும். இப்போ நான் இங்க பாருங்க, டி இன்டு எஸ் எனக்கு என்ன வருது, 3239 வருது. ஓகேவா? பாருங்க, he was absent for some days and only rupees 2923 was paid. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த டி டேஸ் ஒர்க் பண்ணல, டியை விட கொஞ்சம் கம்மியான நாள் தான் ஒர்க் பண்றாரு. நிறைய நாள் ஆப்சென்ட் ஆனதுனால இந்த டி டேஸ் அவரால் ஒர்க் பண்ண முடியல. அப்போ கொஞ்ச நாள் தான் வேலை செய்யறாரு. அப்போ கொஞ்ச நாள்ல டி டேஸ் அவர் இதுனா அவர் ஒர்க் பண்ண டேஸை நான் வேற ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். டி வந்து அவர் டோட்டலா அவருக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் டேஸ்ன்னு சொல்றாங்கல்ல, மொத்தமா இப்போ ஒரு மாசத்துக்கு 30 நாள் அவர் வேலை செய்யணும்னா அந்த டிங்கிறதா 30ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸட் டேஸ். அவர் வேலை பார்த்தது எத்தனை நாள்னு தெரியல. அப்போ ஒரு வேலை பார்த்த நாளை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ். எக்ஸுங்கிறது வந்து என்னன்னா அவர் ஒர்க் பண்ண நாள் மட்டும். நிறைய நாள் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாரு. அப்போ ஒர்க் பண்ண அந்த ஒர்க் டே மட்டும் நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸ் நாள் வேலை பார்த்துருக்கிறாரு. அப்போ இதுக்கும் அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் என்னதான் கிடைச்சிருக்கும், எஸ் தான் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சா அவருக்கான காசு தான் எவ்வளவு, 2923. கிளியரா புரியுதா? உங்களுக்கு வந்து இத்தனை நாள் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பளம் பேசுறாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்படி பேசி உங்களுக்கு மொத்தமா வரக்கூடிய சம்பளம் தான் 3239. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இடையில கொஞ்ச நாள் லீவ் போட்டீங்க. லீவ் போட்டதுனால உங்களோட சம்பளம் எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, 2923 தான் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ்? அப்போ இந்த ஒரு நாளைக்கான அந்த சம்பளம் எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ பாருங்க, எப்படி பார்த்தாலும் இந்த 3239ம் சரி, இந்த 2923யும் சரி, இது உங்களோட அந்த டெய்லி வேஜோட ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணி தான் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளயுமே என்ன இருக்கு அப்படின்னா, இந்த எஸ்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த எக்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் எவ்வளவா இருக்க முடியும் அப்படின்னு உங்க கொஸ்டின் கேட்டதுனால நான் என்ன பண்ண போறேன், அப்ப இது ரெண்டுலயும் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் தான் இந்த எஸ். அதுலயே அது மேக்ஸிமம் லார்ஜஸ்டா எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சே தெரியுது என்னதான் கண்டுபிடிச்சாகணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 3239குள்ளேயும்
2923 இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் அதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவோ அதுதான் இந்த லார்ஜஸ்ட் இந்த சேலரியா இருக்க முடியும். ஓகேவா? அப்போ கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்? 3239 அண்ட் 2923 இந்த ரெண்டு நம்பருக்கும் என்ன கால்குலேட் பண்ணா போதும்? ஜஸ்ட் HCF கால்குலேட் பண்ணா போதும். கிளியரா? இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கால்குலேட் பண்ணா போதும். HCF கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 79 கிடைக்கும். புரியுதா? ஓகே, இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். இது வந்து நமக்கு சும்மா அப்படியே போற போக்குல கேட்டு விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? 3239 எப்படி கிடைச்சது? உங்களோட ஒரு நாள் சம்பளத்தை உங்களுக்கு எத்தனை நாள் வேலை கொடுக்குறாங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்சது. 2923 எப்படி கிடைச்சது? உங்களோட ஒரு நாள் சம்பளத்தை நீங்க எத்தனை நாள் வேலைக்கு வந்தீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது சொல்லி கிடைச்சது. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குள்ளேயுமே என்ன இருக்கு? உங்களோட ஒரு நாள் சம்பளம் மறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு நாள் சம்பளம் இது ரெண்டுலையும் காமனா இருக்க போது அதுலயே என்ன கேட்கறாங்க? மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம்னு கேட்கறாங்க. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது ரெண்டுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் உங்களோட மேக்ஸிமம் சேலரியா இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் HF கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? 17. அப்போ உங்களோட ஒரு நாளுக்கான மேக்ஸிமம் சேலரி மேக்ஸிமம் 79 தான் இருக்க முடியும். புரிஞ்சுதா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க. இஃப் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் x and y is 15, then HCF of 36x square minus 81y square and 81x square minus 9y square is divisible by SSC CGL டயர் 2ல கேட்ட கொஸ்டின். இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப மொக்க கொஸ்டின். ஓகேவா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF of x y, xக்கும் yக்கும் HCF வந்து எவ்வளோன்னா 15 கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? அதே மாதிரி HCF of 36x square minus 81y squareக்கும் 81x square minus 9y squareக்கும் என்ன கேட்குறாங்க? இது ரெண்டுக்கும் HCF கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் HCF கால்குலேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? HCFனா என்ன அர்த்தம்? ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? HCFன்னு சொல்றோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். பாருங்க, இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு? 9 காமனா இருக்கு. ஓகே, ஸோ 9 வெளியே எடுத்துறேன். 9 நான் வெளியே எடுத்துட்டா என்ன வந்துடும்? 4x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர். இதுல பாருங்க, இதுலயே நான் 9 காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? 9x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுலையும் பொதுவா என்ன இருக்கு? இப்போதைக்கு 9 இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுலையும் பொதுவா என்ன இருக்கு? இப்போதைக்கு 9 இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ போங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனா என்ன இருக்குன்னா 15 இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ரெண்டுலையுமே காமனா என்ன இருக்க போகுது? 15 இருக்க போகுது. ரெண்டுலையுமே காமனா எனக்கு 15 இருக்க போகுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த நம்பருக்குள்ளேயும் 15 இருக்கும், இந்த நம்பருக்குள்ளேயும் என்ன இருக்கும்? 15 இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்குது? 15 இருக்கிறதுனால இதுக்குள்ளேயும் 15 இருக்க போது, இதுக்குள்ளேயும் 15 இருக்க போகுது. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுக்குள்ளேயும் 15 இருக்கும், இதுக்குள்ளேயும் 15 இருக்கும். ஏன்னா இதுல எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸுக்குள்ள 15 இருக்குன்னா கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயருக்குள்ளே 15 இருக்கும். ஒய்க்குள்ள 15 இருக்குன்னா அப்போ ஒய் ஸ்கொயருக்குள்ளே 15 இருக்கும். அப்போ நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது கண்டிப்பா இதுக்குள்ள 15 காமனா இருக்கிறதுனால இங்க 15ஐயும் நான் வெளியே எடுத்துறேன். ஸோ உங்களுக்கு பிராக்கெட் குள்ள சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், அது நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் 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 ஏதோ ஒரு நம்பர் உள்ள இருக்கு. கமா அதே மாதிரி இங்க இதுல இதுல நீங்க என்ன காமனா வெளியே எடுக்கலாம்? 15 காமனா வெளியே எடுக்கலாம். ஓகேவா? அப்ப இதுக்குள்ள சம்திங், இதுல ஒய் 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 ஏதோ ஒரு நம்பர் இருக்க போகுது. சரியா? இல்ல ஒய் ஒய் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? தென் HCF, இதுக்கு வந்து HCF கேட்கல. ஓகேங்களா? ஸோ HCF வந்து தென் HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எதால டிவைட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு HCF கேட்கல, ஜஸ்ட் எதால டிவைட் ஆகும்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஓகே, சரி. அப்ப இப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்க போகுது. அப்ப இதுல பாருங்க, இதுக்குள்ளேயும் 9 into 15 இருக்கு, இதுக்குள்ளேயும் 9 into 15 இருக்கு. ஸோ 9 into 15 எனக்கு எவ்வளோ? 135. ஓகேவா? அப்ப கண்டிப்பா இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணி இந்த இங்க இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு தேவையில்ல. ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு இருக்க போகுதுன்னா 9 into 55, 9 into 15 எனக்கு எவ்வளவு வரப்போகுது? 135. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 135. கிளியரா புரியுதா? 15ங்கிறது HCF எக்ஸுக்குள்ளே இருக்கு, ஒய்க்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது போக இதுல இருந்து ரெண்டுலையும் காமனா என்ன பண்ணிருக்கேன்? 9 வெளியே எடுத்திருக்கேன். இப்போ 9 into 15 இந்த டேர்ம்குள்ளே இருக்கு, 9 into 15 இந்த டேர்ம்குள்ளே இருக்கு. 9 into 15 தான் HCFன்னு என்னால சொல்ல முடியாது, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் ஆனா HCF குள்ள கண்டிப்பா அந்த 9 into 15ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்க போகுது. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எனக்கு 135. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இது பாருங்க சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் 13 ஏபிசி. ஓகேவா? ஸோ இது வந்து 13, 13, A, B, C are 4 distinct numbers. 4 different number. Distinct numberனா என்ன அர்த்தம் அப்படின்னா 4 நம்பர் வேற வேற நம்பர்னு அர்த்தம். And the HCF of each pair of the numbers 13, A, 13, B, 13, C and 13 is 13, where A, B, C are each less than 60 and A less than B less than C. What is the value of A plus B, A plus C divided by B? ஓகே, இப்போ இதில் வந்து 4 நம்பர் சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் அந்த 4 நம்பரு? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 13, செகண்ட் நம்பரை ஏன்னு வச்சுக்கணும், தேர்ட் நம்பரை பின்னு வச்சுக்கணும், ஃபோர்த் நம்பரை சின்னு வச்சுக்கணும். இப்போ நான் பேராக பார்க்குறேன். எப்படி? 13க்கும் ஏக்கும் எல்சிஎம் பார்த்தாலும் சரி, 13க்கும் பிக்கும் எல்சிஎம் பார்த்தாலும் சரி, 13க்கும் சிக்கும் சரி ஹெச்சிஎஃப் 13A, 13B, 13C இது மூணுக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் பார்த்தாலும் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் எவ்வளோ தான் கிடைக்கும்னா 13 தான் கிடைக்கும். ஓகே, ஹெச்சிஎஃப் உங்களுக்கு எவ்வளோ தான் கிடைக்க போகுது? 13 தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஏபிசி, இந்த ஏ, இந்த பி, இந்த சி இது மூணுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 60 இருக்கணும். இதோட வேல்யூ வந்து 60க்கு மேலே போயிடக்கூடாது. ஏஆ இருந்தாலும் சரி, பிஆ இருந்தாலும் சரி, சிஆ இருந்தாலும் சரி 60க்கு கீழே தான் இருக்கணும். இப்போ பாருங்க, எனக்கு இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 13 வரணும்னா என்ன அர்த்தம்? இது ஃபர்ஸ்ட் நம்பர் 13 இருக்கு. அப்போ ரெண்டாவது நம்பர் கண்டிப்பாக 13ஓட மல்டிபிளாக தான் இருக்கணும். அப்போ 13னா இந்த ஏ என்னவா இருக்கலாம்னா ஏக்கு வந்து நீங்கள் 13ன்னு போட முடியாது. இப்போ ஏக்கு 13 போட்டாலும் 13க்கும் 13க்கும் ஹெச்சிஎஃப் உங்களுக்கு 13 தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் 13 போட முடியாது. ஏன்னா இது நாலுமே என்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க? டிஸ்டிங்க்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? டிஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்? 13 நாட் ஈக்குவல் டு ஏ, நாட் ஈக்குவல் டு பி, நாட் ஈக்குவல் டு சி. இந்த 4 நம்பருமே சேமாக இருக்கக்கூடாது. அப்போது ஆல்ரெடி 13 ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஏயை நான் 13 எடுக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக நான் ஏஏ அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா தான் எடுத்தாகணும்? 26 எடுக்கலாம். ஓகேங்களா? 13ஓட அடுத்த மல்டிபிள். அப்போ 13, 26 ஹெச்சிஎஃப் எடுத்தால் உங்களுக்கு 13 கிடைச்சிடும். அப்போ பாருங்கள், இப்போ பி என்னவா இருக்கும்? பிஏ 26 எடுக்க முடியாது. அப்போ அடுத்த நம்பர் நான் என்னவா எடுக்கலாம்? 39 எடுக்கலாம். அதாவது 13 into 3. ஏ வந்து என்னது? 13 into 2, 26. பி வந்து 13 into 3, 39. அப்போ சி என்னவா எடுக்கலாம்? 13 into 4. 13 into 4னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 40. இப்போ இதில் இன்னொரு கண்டிஷன் வர சொல்லியிருந்தாங்க. ஏ இந்த பிசி மூணுமே என்னது 60யை விட கம்மியாக இருக்கணும். பாருங்க, அப்போ எனக்கு ஏ 26, பி 39, சி 42, 60யை விட கம்மியாக இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு 13 ஏபிசி இது மூணுமே டிஸ்டிங்க்ட் நம்பராக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஏபிசி இந்த கம்பாரிசன் பாருங்க. ஏ வந்து பியை விட சின்னதாக இருக்கணும், பி வந்து சியை விட சின்னதாக இருக்கணும். இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ கண்டிப்பாக ஏயோட வேல்யூ எனக்கு 26 இருக்கும், பியோட வேல்யூ 39 இருக்கும், சியோட வேல்யூ 42 இருக்கும். அவங்க கேட்டது என்ன? ஏ பிளஸ் சி டிவைடட் பை பி எவ்வளோ வருது? 26 பிளஸ் 42 டிவைடட் பை 39. ஓகேவா? சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 68 divided by 39. So 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம்ஸு 6 டைம்ஸு. ஃபைனலாக ஆன்சர் வந்து எவ்வளோ? 2. ஆப்ஷன் பி ஆன்சர் 2. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஜஸ்ட்டு இது வந்து பெருசாக சால்வ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்மளோட அசம்ஷன் தான். எப்படி எடுத்தால் அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து கரெக்டாக டேலி ஆகிற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Okay. In finding the HCF of two numbers by division method, 4 successive quotients are 4, 3, 6, 5 respectively, and the final divisor is 12. What are the two numbers? Okay. So, இது என்னன்னா by division method நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. HCF எப்படி டிவிஷன் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. சரி, எப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? டிவிஷன் மெத்தடில் எப்படி நம்ம HCF சால்வ் பண்ணுறது பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 2 நம்பர் எடுத்துக்கிறேன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்போ HCF ஆஃப் 50 to 78 இந்த மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா டிவிஷன் மெத்தடில் இப்போ என்ன பண்ண போறேன்னா HCF கால்குலேட் பண்ணேன். டிவிஷன் மெத்தடில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பெரிய நம்பர் என்ன 78 அதை என்ன பண்ணணும்னா சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும்.
இப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு குவாஷியன்ட் என்ன வருது அதை இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்க. 78 52 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் இருக்கும். இப்போ 152 சார் 52. டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது நமக்கு? 26 வருது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? இப்போ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு 52 வந்து ஃபர்ஸ்ட் டிவைசரா வச்சிருந்தேன். 1 வந்து எனக்கு என்னவா கிடைச்சது? குவாஷியன்டா கிடைச்சிருக்கு. 26ங்கிறது என்னது? மீதி, ரிமைண்டர். ஓகேவா? இப்போ இந்த மீதி இருக்கு இல்லையா, இந்த மீதியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான டிவைசரா மாத்திட்டு, இப்போ இந்த இடத்துல டிவைடண்டா என்ன கொண்டு வந்துடணும்னா பழைய டிவைசரை டிவைடண்டா கொண்டு வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் இப்போ என்னவா மாறிடுச்சு? டிவைசரா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த 52 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்த அந்த டிவைசர் வந்து இப்போ உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு? டிவைடண்டா மாறிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க வந்து 52 வந்து 26ஆல டிவைட் பண்ண போறீங்க. அப்படி எத்தனை டைம் இருக்கும்? 52க்குள்ள 26 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 2 26 ஆர் 52. உங்களுக்கு ஃபைனலாக என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த இடத்துல இதுக்கு HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபைனல் டிவைசர் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் டிவைசர் தான், அதாவது இந்த 26, இந்த ஃபைனல் டிவைசர் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா HCF-ஆ இருக்கும். இப்போ எனக்கு வந்து இது வந்து 2 டிவிஷன் போயிருக்கு. 1 2 2வது டிவிஷன்ல எனக்கு 0 வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு சிலது 3 4ன்னு சொல்லிட்டு போகும். அப்படி உங்களுக்கு ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த டிவைசர் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அது உங்களோட HCF-ஆ இருக்கும். புரியுதா? ஃபைனலா இருக்கக்கூடிய டிவைசர் தான் உங்களோட HCF-ஆ இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதே இது வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல வந்து நான் சும்மா சொன்னேன் இல்லையா, 79 தான் நமக்கான HCF வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த எந்த 2 நம்பருக்கு? 3239க்கும் 2923க்கும் இப்போ HCF கால்குலேட் பண்ண போறேன். த்ரூ என்ன மெத்தட் பண்ண போறோம் அப்படின்னா டிவிஷன் மெத்தட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிவிஷன் மெத்தட் பண்ணும்போது என்ன பண்ண சொன்னேன்? இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 3239. எதால டிவைட் பண்ண போறோம்? 2923ஆல டிவைட் பண்ணி HCF 79 வருதான்னு சொல்லிட்டு த்ரூ டிவிஷன் மெத்தட்ல செக் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இதுக்குள்ள 1 டைம் இருக்குமா? 3239குள்ள 2923 1 டைம் இருக்கும். அப்போ 2923. இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க? 6 1 3. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? என்னோட ஃபர்ஸ்ட் டிவைசரை இங்க டிவைடண்டா கொண்டு வரணும். 2923 இங்க கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ 2923க்குள்ள 316 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 9 டைம்ஸ் வரும். 9 3 27, 9 டைம்ஸ் வரும். அப்போ 9னா 2844. 9னா 2844. டிஃபரன்ஸ் பார்த்தா 9 பார்த்தா 79 கிடைக்குது. இப்போ அடுத்தது என்னது? இதுக்கு முந்தின இந்த டிவைசர் இருக்குல்ல, இது டிவைடண்டா வந்துடும். 316. இது அப்படியே கண்டினியூ ப்ராசஸ் தான். இப்போ 316குள்ள 79 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 479 சார் எனக்கு என்னது? 316. ஃபைனலாக 0 முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ப்ராசஸில் இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த 79 இருக்குல்ல, என்னோட கடைசி டிவைசர், இதுதான் என்னவா இருக்கும்? HCF-ஆ இருக்கும். கிளியரா புரியுதா? த்ரூ டிவிஷன் மெத்தட் இப்படி தான் நம்ம HCF கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்குங்கிறதுனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருப்பேன்? த்ரூ டிஃபரன்ஸ் மெத்தட் தான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். இது டிவிஷன் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால HCF கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செட் வந்திருக்கு, 3 டிவிஷன் வந்திருக்கு. இது மாதிரி 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், எத்தனை நாள் வரலாம். ஆனால் லாஸ்ட் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி ஃபைனலாக 0வாவே ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து HCF நீங்கள் 1 தான். சரிங்களா? அது HCF கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அப்போ ஃபைனலாக HCF 0 ஆகும்போது உங்களுக்கான ஃபைனல் டிவைசர் என்ன, இந்த இடத்துல என்ன எழுதுறீங்களோ அதான் உங்களோட HCF-ஆ இருக்க போகுது. கிளியரா? ஓகே, இப்போ நம்ம நேரா இந்த கொஸ்டினுக்கு வந்துடலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? இன் ஃபைண்டிங் த HCF ஆஃப் 2 numbers by division method, the last divisor is 28. அதாவது HCF 28 ஆ. And the quotients are 1 3 1 and 130 1 and 3 respectively. அந்த quotient எல்லாம் நம்ம எழுதணும்ல. quotientனா என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் தான் பார்க்கணும். சாரி, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அந்த கொஸ்டின் போகலாம். இன் ஃபைண்டிங் த HCF ஆஃப் 2 numbers by division method, 4 successive quotients. இப்போ குவாஷியன்ட்னா எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது, இந்த ரைட் சைடு கிடைக்குது இல்லையா, இதுதான் குவாஷியன்ட். இந்த ரைட் சைடு கிடைக்கும். இப்போ எனக்கு இங்க வந்து 1 2 கிடைச்சிருக்குல்ல, அப்போ இதுல வந்து 4 3 6 5னா என்ன அர்த்தம்? 4 செட்டு போயிருக்கு, 4 டிவிஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த HCFல.
அதில் வந்து ஃபர்ஸ்ட் 4 கிடச்சிருக்குமா, ரெண்டாவது 3 கிடச்சிருக்குமா, மூணாவது 6 கிடச்சிருக்குமா, நாலாவது 5 கிடச்சிருக்குமா. இந்த ஃபைனல் டிவைசர்னா இங்கே எனக்கு 26 இருக்குல்ல, இது மாதிரி ஃபைனல் டிவைசர் இந்த நாலாவதாக கிடைச்ச அந்த டிவைசர் தான் எனக்கு 12. இப்போ டிவைசர் 12னா அவங்க சொல்ற அந்த கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பருக்கான HCF வந்து 12. ஓகேங்களா, லாஸ்ட் டிவைசர் அந்த ஃபைனல் டிவைசர் 12 இருக்குன்னா நான் ஃபைனல் டிவைசர் என்னவோ அதை தான் என்னவா எடுப்பேன், HCF எடுப்பேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபைனல் டிவைசர் 12 கொடுத்ததுனால அவங்க கொடுத்த ரெண்டு நம்பருக்கு HCF வந்து 12 தான். அப்போ நீங்கள் வந்து த்ரூ ஆப்ஷன் கூட போகலாம். ஆப்ஷனில் எனக்கு எந்த இதில் ரெண்டு நம்பருமே 12ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த இதில் ரெண்டு நம்பருமே 12ஆல் டிவைட் ஆகுதோ, எந்த ரெண்டு நம்பருக்கு HCF உங்களுக்கு 12 வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். இது நீங்கள் த்ரூ ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இதை நான் லாங் டிவிஷன் மெத்தடில் தான் ட்ரை பண்ண போகிறேன். கிளியரா புரியுதா? ஸோ ஆப்ஷனில் எந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு HCF 12 வருதோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஷார்ட் ட்ரிக். ஓகே, ஏன்னா ஃபைனல் டிவைசர் உங்களுக்கு 12னா கண்டிப்பாக 12 தான் HCF-ஆ இருக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நான் இதை வந்து த்ரூ லாங் டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி சால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி சரி, இங்கே பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு ரெண்டு நம்பர், எந்த ரெண்டு நம்பர்னு சொல்லிட்டு தெரியாது, ஏதோ ஒரு நம்பரு. அதை நான் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு குவாஷன் மட்டும் தான் கொடுத்துறேன். அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு கவனிச்சுக்கோங்க. இங்கே என்ன நம்பர் வரும்னு தெரியாது, இங்கே என்ன நம்பர் வரும்னு தெரியாது. இதில் மட்டும் வரக்கூடிய நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் குவாஷன் வந்து எனக்கு 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் ஒரு நம்பர், இதில் ஒரு நம்பரா, இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் ஒரு நம்பர் இங்கே வருமா, இதில் என்ன வரும் 3, ரெண்டாவது இது. இப்போ இதில் பார்த்து ஒரு நம்பர் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டு இங்கே வந்து எனக்கு என்னது 6. இதில் பார்த்து ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று கிடைக்கும். இந்த லாஸ்ட்டு தான் 5. ஃபைனலாக இங்கே எனக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். இப்படி தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல எனக்கு என்ன வரும், 12 வந்திருக்கும். கிளியரா புரியுதா என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு? 4, 3, 6, 5 இது எல்லாமே என்னது குவாஷியன்ட். அப்போ அந்த ஃபார்மெட்டில் எழுதிட்டேன். இங்கே லாஸ்ட் டிவைஸர் தான் எனக்கு என்னவா 12. அப்போ இங்கே 0. இப்போ இங்கே பாருங்க, எனக்கு 5 12s are 60. அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்துல 60 இருந்திருக்கணும். கீழே 0 வருதுன்னா இங்கே என்ன தான் இருந்திருக்கணும், 60 தான் இருந்திருக்கணும். புரியுதா? இங்கே எனக்கு 60. அப்போ நான் வந்து இங்கே இருக்கிற 60 எங்கே இருக்கும், இங்கேருந்து எடுப்பேன். இதில் 60 இருந்தால் தான் இந்த இடத்துல அந்த 60 கொண்டு போட்டிருப்பேன். என்னோட இதுக்கு முந்தின டிவைசர் என்னவோ அதுதான் அடுத்த டிவைடண்டாக வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு 60 இருந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க, இங்கே எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 12 வந்திருக்கு. இப்போ பாருங்க, இங்கே கீழே எழுத நம்பர் எப்படி இருந்திருக்கும், 6 60னா எவ்வளோ, 360. அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் 12 வருதுன்னா மேலே இருக்கிற நம்பர்ல இருந்து 360 கழிச்சு தான் எனக்கு 12 வந்திருக்கும். அப்போ மேலே என்ன இருந்திருக்கும், 372 இருந்திருக்கும். இதோட 12 ஜாஸ்தியாக இருந்திருக்கும். 372ல 660 சார் 316 போட்டு எனக்கு டிஃபரன்ஸ் என்ன கிடைச்சிருக்கும், 12 கிடைச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே 372 இருக்குன்னா இந்த 372 எங்கே இருந்திருக்கும், இந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு 372 இருந்திருக்கும். பாருங்க, 3 × 372 எவ்வளோன்னு பார்க்கணும். 3 × 372 வந்து நமக்கு 1116. 3 × 372ன்னா நமக்கு ஆமாம் 1116. அப்போ ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து 1116 நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 60 கிடைச்சிருக்கு. அப்போ எனக்கு மேலே இந்த நம்பர்ல என்ன வந்திருக்கும்னா ப்ளஸ் 60 வந்திருக்கும். அப்போ 1176. கிளியரா புரியுதா? இப்போ பாருங்க, அப்போ இந்த 1176 இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவைசர் தான் இங்கே டிவைடண்டாக கொண்டு வந்திருப்போம். அப்போ 4 × 1176 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அது எவ்வளோ வரும், 4 7, ஓகே 4704. இப்போ எனக்கு 372 டிஃபரன்ஸ் வருதுன்னா அப்போ மேலே இருக்கிற நம்பர் இதை விட 372 ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இது கூட 372 ஆட் பண்ணி மேலே போட்டுற வேண்டியதான். 5076. கிளியரா? ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருக்கேன், இந்த 5076 1176ஆல டிவைட் பண்ணிருக்கேன். அப்போ அந்த ரெண்டு நம்பர் இதுதான் 5076 and 1176. ஸோ ஆப்ஷன் டி. எப்படி ரிவர்ஸ்ல போறோம்னு தெரியுதுல்ல? ஓகே, புரியலன்னா இன்னொரு வீடியோ வந்து மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க ஃப்ரண்ட்ல இருந்து. அப்படியே நீங்க எண்ட்ல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கு டிவிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த ரெண்டு நம்பர் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இன்னொரு வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா புரியும். நெக்ஸ்ட் இதே மாடல் தான் அந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நமக்கு ரெண்டு நம்பர் கிடைச்ச, மேலே இருக்கிறது தான் இந்த ரெண்டு நம்பரோட HCF தான் நம்ம என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், 12ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ஃபைனல் டிவைசர் 12. அப்போ நீங்கள் வந்து 1176க்கும் 5076க்கும் ஆப்ஷன் வச்சு போகும்போது இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு HCF 12 கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் இது கூட ஆன்சராக டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்கு.
எனக்கு ஒருவேளை 2 ஆப்ஷன் வந்து 12 வர மாரி வச்சுட்டா கூட, எனக்கு அதுல 2 ஆப்ஷன்ங்கிறதுல எப்படிங்கிறது தெரியாது. அப்ப அந்த மாரி டைம்ல நீங்க த்ரூ லாங் டிவிஷன் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு HCF 12 வர மாரி இருக்குதுன்னா பிரச்சனை இல்ல. அது ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை 2 ஆப்ஷன், 3 ஆப்ஷன் வர மாரி கூட வைக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி வச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க லாங் டிவிஷன் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாதிரிப்பட்ட கொஸ்டின் தான். இன் ஃபைண்டிங் த HCF ஆஃப் டூ நம்பர்ஸ் பை த டிவிஷன் மெத்தட் த லாஸ்ட் டிவைசர் இஸ் 28. லாஸ்ட் டிவைசர் என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்த ரெண்டு நம்பருக்கு HCF வந்து 28. And the questions are 130, 1 and 3 respectively. What is the sum of the two numbers? இந்த இடத்துல போனதுல அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு அந்த ரெண்டு நம்பரோட சம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நம்பருக்கு HCF என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 28ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ரெண்டு நம்பரோட HCF வந்து 28னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணாலும் அது கண்டிப்பா 28ஆல டிவைட் ஆகும். அப்போ உங்களோட ஆப்ஷன்ல எந்த நம்பர் 28ஆல டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். புரியுதா? அப்போ உங்களோட நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 28ஆல டிவைட் ஆகுற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நீங்க அதை ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 28ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா ஆன்சரை கரெக்டாக பிக் பண்ண முடியாது த்ரூ ஆப்ஷன். அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து நார்மல் மெத்தட் போய் தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த ட்ரிக் எல்லாமே என்னன்னா எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை ஆகாது. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பொறுத்து தான். எனக்கு இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ஏதோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 28ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம நார்மல் மெத்தட் போய் தான் ஆகணும். ஸோ நம்ம இதை வந்து த்ரூ ப்ராப்பர் மெத்தடே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும்? ஓகே, அந்த பேட்டர்ன் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 இது 1 2 3 4 போட்டாச்சு. இதில் பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் கோஷன்ட் வந்து 1, ரெண்டாவது கோஷன்ட் 30, மூணாவது கோஷன்ட் 1, நாலாவது கோஷன்ட் 3. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஃபைனல் லாஸ்ட் டிவைசர் என்ன சொல்லிட்டாங்க? 28ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே நான் எழுதும்போது எனக்கு 0 வருது. 3 × 28 என்ன வரும்? 84. அப்போ 0 வருதுன்னா இங்கே எனக்கு என்னதான் இருந்திருக்கணும்? 84. அப்போ 84 - 84 தான் எனக்கு 0. புரியுதா? 3 × 28 84 இந்த இடத்துல வரணும். இப்போ கீழே 0 இருக்குன்னா மேலே 84 தான் இருந்திருக்கும். அப்போ இங்கே பாருங்க, இந்த டிவைடட் எங்க இருந்து எடுத்திருப்பேன்? லாஸ்ட் டிவைசர் எடுத்திருப்பேன். ஸோ 84 இங்கே இருந்ததுன்னா அதை தான் இங்கே நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல எனக்கு 1 × 84 84 இங்கே எழுதியாச்சு. அப்போ கீழே எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 28 வருது. அப்போ மேலே வந்து நான் என்ன பண்ணணும்? 28 ஆட் பண்ணி போடணும். இப்போ எந்த நம்பர்ல இருந்து 84 கழிச்சா 28 வருதுன்னா 112. 112ல நீங்க 84 மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு 28 கிடைக்கும். அப்போ இங்க 112னா இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? 112 வரணும். இங்க பாருங்க 30 இருக்கு குவாஷன். அப்போ 30 × 112. 30 × 112னா எவ்வளோ? 3360. இப்போ டிஃபரன்ஸ் எனக்கு 84 வருதுன்னா மேலே 84 ஆட் பண்ணிக்கணும். 84 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 3444. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3444. இங்கே எனக்கு வந்து ஒன் டைம் தான். அப்போ ஒன் டைம்னா இதில் 3444. இதில் எனக்கு 112 டிஃபரன்ஸ் வருது. அப்போ மேலே 112 ஆட் பண்ணி போடணும். எவ்வளோ வரும்? 3556. அப்போது அவங்க அந்த கேட்ட அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா 3444 அண்ட் 3556. இதான் அந்த ரெண்டு நம்பர் கேட்டிருந்தா இது ஆன்சர். பட் அவங்க கேட்டது ரெண்டோட சம் டோட்டல் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதோ அதான் ஆன்சர். இது ரெண்டே ஆட் பண்ணால் 34. ஓகே, 7000. கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 7000. கிளியரா? ஸோ த்ரூ லாங் டிவிஷனில் இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கொஷின் எடுத்து இந்த த்ரூ லாங் டிவிஷன் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சரி, இந்த கொஷின் பாருங்க. வாட் இஸ் த HCF ஆஃப்? இது வந்து நமக்கு அல்ஜிப்ரா த்ரூ அல்ஜிப்ரால ஃபேக்டரைஸ் பண்ணி போடுற மாதிரிப்பட்ட கொஸ்டின். இதுவும் ஈஸி தான், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம கரெக்டாக தெரியணும். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த HCF ஆஃப் பாலினாமியல்ஸ் x பவர் 4 - 1, x³ - 3x² + 3x - 1 and x³ - 2x² + x + 1. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குதோ அதை நம்ம HCF எடுக்கணும். இது என்ன இருக்கு பாருங்க, x பவர் 4 - 1. இப்போ x பவர் 4 - 1னா இது எப்படி எழுதிக்கலாம்? இதை 1 பவர் 4ன்னு வச்சுக்கலாமா?
இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிக்கும் போது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. புரியலையோ? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த எக்ஸ் பவர் 4 இருக்குல்ல, இது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் இதை 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர் இருக்கு. ஏ பிளஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ஏ மைனஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான். இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணும்போது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. கிளியரா புரியுதா? இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஸோ இதை நான் டைரக்டா அங்கே போட்டுறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இப்படி வந்துடும். அடுத்த ரெண்டாவது என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூபு மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 1. ஸோ இது எதோட ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப். a minus b the whole cube formula na a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. So இந்த ஃபார்மெட்ல தான் இது இருக்கு. a க்கு பதிலா x இருக்கு, b க்கு பதிலா 1 இருக்கு. So x cube minus 3x square plus 3x minus 1. சரி, இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா x minus 1 the whole cube. அப்ப இதை நம்ம பிரிச்சோம்னா x minus 1 into x minus 1 into x minus 1 இதுக்குள்ள இருக்கு. x minus 1 the whole cube னா 3 தடவை எழுதணும்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்னை பிரேக் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன்னை பிரேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் கியூபு மைனஸ் 2x ஸ்கொயர். புரியணுங்கிறதுக்காக ரொம்ப விளாவரியா எழுதிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். இல்லை எக்ஸை காமனாக வெளியே எடுத்தனா என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இப்போ இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மெட்ல இருக்கு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. கிளியரா? இப்போ இது எல்லாத்துலேயும் என்ன பொதுவாக இருக்குதோ அதுதான் நமக்கான ஹெச்சிஎஃப்ஆ இருக்கும். எல்லாத்துலேயும் என்ன பொதுவாக இருக்கோ அதான் நமக்கான ஹெச்சிஎஃப்ஆ இருக்கும். பாருங்க, இது எல்லாத்துலையும் என்ன இருக்கு? இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ மூணுலையும் பொதுவாக இருக்கிறது தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தான்? எக்ஸ் மைனஸ் 1 தான் ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ நான் கொடுத்துருக்கிற அந்த 3 பாலினாமியல்ஸையும் பிரேக் பண்ணுறேன். பிரேக் பண்ணி மூணுலையும் காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குதோ அதை நம்ம ஹெச்சிஎஃப்னு சொல்லி போட்டுடலாம். புரியுதா? ஸோ எக்ஸ் பிளஸ் 1 வேற எங்கேயும் இல்லை, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வேற எங்கேயும் இல்லை. எல்லாத்துலையும் என்ன தான் இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 தான் காமனாக இருக்குங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 1 தான் எனக்கான ஹெச்சிஎஃப். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை வேற எப்படி நான் சால்வ் பண்ணுறது, சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வந்து த்ரூ ஆப்ஷன் போகலாம். இந்த மாதிரி கொஸ்டினை த்ரூ ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோ. இப்போ ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 4 இங்க இருக்கக்கூடிய இந்த மூணுலையுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது என்னது? இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1, இந்த ரெண்டாவது பாலினாமியல், இந்த மூணாவது பாலினாமியல், இது மூணுலையுமே நீங்க வந்து எக்ஸுக்கு நீங்க 4 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது மூணுமே என்ன ஆகணும்னா 0 ஆகணும். அப்படி ஆச்சுதுன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 4 ஆன்சர். ஆகலைன்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, அப்போ நான் இது மூணுலையுமே எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 என்ன ஆயிடும்? அப்போ எக்ஸுக்கு நான் வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 பவர் 4 1, 1 மைனஸ் 1 இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இங்க பாருங்க, 1 மைனஸ் 3 பிளஸ் 3 மைனஸ் 1, மைனஸ் 3 பிளஸ் 3 போயிடும், 1 மைனஸ் 1. ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இது பாருங்க, 1 மைனஸ் 2 பிளஸ் 1. ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ நீங்க வந்து டி தான் ஆன்சர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். ஏன்? எனக்கு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது இது எல்லாமே 0 ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பா என்னதான் ஆன்சரா இருக்கணும்? எக்ஸ் மைனஸ் 1 தான் ஆன்சரா இருக்கணும்.
கிளியரா புரியுதா? இது வந்து த்ரூ ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். கிளியரா? ஆனா நார்மலா பிரேக் பண்ணி பண்றது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கொஸ்டின்ல ஏதாவது ட்விஸ்ட் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுல வந்து எனக்கு பிரச்சனை இல்ல. x-4 x-8ன்னு சொல்லிட்டு சிம்பிளா இருக்கு. எனக்கு கீழ இருக்கிற ஆப்ஷனே லென்த்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மளால எதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல நீங்க த்ரூ பிரேக் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இது நீங்க வந்து எவ்வளவுக்கு உடைக்க முடியுமோ அவ்வளவுக்கு பிரேக் பண்ணி எழுதிட்டு எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது என்னவோ அதை நம்ம ஆன்சரா போட்டுக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் த்ரூ ஆப்ஷன் போறது இன்னும் கூட ஈஸியா இருக்கும். எனக்கு ஆப்ஷன் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா x-4 அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க x-க்கு 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னா x-க்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷனா x-க்கு 8க்கு ஃபோர்த் ஆப்ஷன் பண்றீங்கன்னா x-க்கு 1 பண்ணணும். அப்படி எந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே 0 ஆகுதோ அதுதான் ஆன்சர். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, வாட் இஸ் த HCF? இதுலயே HCF ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு ஆப்ஷன் வச்சு எதுவும் சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷனே எப்படி இருக்கு, ஒரு பாலினாமியலா இருக்கு. ஓகேவா? சரி. அப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன செட் ஆஃப் ஃபார்முலா. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இதுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம்ல, என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம். இதே இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன்னு இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இப்படி எழுதிக்கலாம். கிளியரா? இதே இது எக்ஸ் பவர் 8 மைனஸ் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். நான் லாஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ்பேண்ட் பண்ணல, அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்க போகும்போது இப்போ இதே இது வந்து எக்ஸ் பவர் 16 மைனஸ் ஒன்னுன்னா எக்ஸ் பவர் 8 பிளஸ் ஒன் எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் எக்ஸ் பவர் 2 பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 2 4 8 16 அடுத்து 32. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது என்ன ஃபார்மெட்டில் நான் பிரேக் பண்ணுவேன்னா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மெட்டில் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? உங்களுக்கு பாருங்க, 2 இருக்கும்போது எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன், 4 இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன், 8 இருக்கும்போது எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் எக்ஸ் பவர் 2 பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன், 16 இருக்கும்போது 8 4 2 அடுத்து 1 அடுத்து மைனஸ் ஒன். இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல போகுது. இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு ஒரு செட் என்ன அப்படின்னா எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூப். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். கிளியரா? இதே இது ஆட்ல எக்ஸ் பவர் 5 மைனஸ் ஒய் பவர் 5. இது எப்படி எழுதலாம்னா அதே மாதிரிதான் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பவர் 4 plus x power 3 y x square y square x y power 3 plus y power 4. இதில் என்ன ஆகுது பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 இருக்கு. அப்படியே எக்ஸ் வந்து என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே எக்ஸ் பவர் 0. அதனால தான் நான் 1 எக்ஸ் எழுதலை. புரியுதுங்களா? எக்ஸ் வந்து 4ல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் 0 ஆயிருது. ஒய் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒய் 0ல இருந்து வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒய் எழுதக்கூடாது. ஒய் பவர் 0 1 அதனால எழுதலை. அடுத்து ஒய் பவர் 1 ஒய் பவர் 2 ஒய் பவர் 3 ஒய் பவர் 4. ஃபர்ஸ்ட்ல ஒய் இருக்காது, லாஸ்ட்ல எக்ஸ் இருக்காது. இப்போ இதே இது எக்ஸ் பவர் 7 மைனஸ் ஒய் பவர் 7 வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் 7 அப்போ 6 எக்ஸ் பவர் 6 பிளஸ் எக்ஸ் பவர் 5 ஒய் அடுத்து எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் குறையணும். எக்ஸ் பவர் 3 ஒய் இன்க்ரீஸ் ஆகணும். ஒய் பவர் 3 அடுத்து எக்ஸ் பவர் 2 ஒய் பவர் 4 அடுத்து எக்ஸ் ஒய் பவர் 5 அடுத்து ஒய் பவர் 6. கிளியரா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இது ஆட்ல இருந்ததுன்னா.
ஸோ இது ஈவனுக்கு தான் எழுதியிருக்கேன். நான் இந்த இடத்துல 1 போட்டு எழுதியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை. இந்த 1க்கு பதிலாக நான் ஒய் வச்சு எழுதுறேன் பாருங்களேன். இதை அப்படியே மாடிஃபை பண்ணுறேன். இது எக்ஸ் பவர் 2 மைனஸ் ஒய் பவர் 2னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இது அப்படியே எக்ஸ் பவர் 8 மைனஸ் ஒய் பவர் 8னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இது எக்ஸ் பவர் 16 மைனஸ் ஒய் பவர் எக்ஸ் பவர் 16னா எக்ஸ் பவர் 8 plus y power 8 x power 4 plus y power 4 x square plus y square x plus y into x minus y. கிளியரா? ஸோ 1 வச்சு எழுதும் போதும் பார்த்தாச்சு, y வச்சு எழுதும் போதும் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே எப்படின்னா நடுவில் மைனஸ் இருக்கணும், ஈவன் இருந்ததுன்னா இப்படி, ஆட் இருந்ததுன்னா இப்படி. கிளியரா? ஓகே, இது எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஆகிடும். இப்போ இது தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டினை வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. நான் இதை கிளியர் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் பவர் 8 மைனஸ் ஒய் பவர் 8 இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் 8 மைனஸ் ஒய் பவர் 8னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய்னு பிரிச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்க, எக்ஸ் பவர் 7 மைனஸ் ஒய் பவர் 7 பிளஸ் எக்ஸ் பவர் 5 ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5ன்னு இருக்கு. சரி, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் எழுதியே பார்த்துடலாம். எக்ஸ் பவர் 7 மைனஸ் ஒய் பவர் 7 பிளஸ் எக்ஸ் பவர் 5 ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இதில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் பவர் 5 காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 5 நான் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே உனக்கு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்கும். புரியுது? அந்த எக்ஸ் பவர் 7ஐயும் எக்ஸ் பவர் 5 ஒய் ஸ்கொயர்லையும் இருந்து எக்ஸ் பவர் 5 எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் இதில் ஒரு ஒய் ஸ்கொயரு இருக்கும். அடுத்த பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் மைனஸை நல்லா காமனாக மைனஸ் எடுத்துடுறேன். இதில் வந்து பாருங்கள், ஒய் பவர் 5 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஒய் பவர் 5 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? இதுலேயும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை எடுத்துடலாம். அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் 5 மைனஸ் ஒய் பவர் 5 இருக்கும். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதோ அதை தான் நான் ஹெச்சிஎஃபாக போடணும். ஸோ காமனாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாருங்க, இந்த இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆப்ஷன் ஏ, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். வேறு எதுவும் இல்லைல்ல காமனாக. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, நான் கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இது ஆன்சரை எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை நான் விட்டுட்டேன். பாருங்க, இப்போ இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஓகே, இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். இது நம்ம இப்போ படித்தோம்ல, எக்ஸ் பவர் 5 மைனஸ் ஒய் பவர் 5னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் பவர் 3 ஒய் பவர் 4. இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாமா? ஸோ இப்படி பிரேக் பண்ணணும். இந்த எக்ஸ் பவர் 5 மைனஸ் ஒய் பவர் 5 இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ காமன் பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் காமன் டேர்ம்ஸ் பார்க்குறேன். ஸோ காமன் டேர்ம் பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. ஸோ அப்போ நான் ஹெச்சிஎஃப்னு சொல்லி பார்க்கும்போது ஹெச்சிஎஃப் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும், அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க.
ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம a + b a - b மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் ஒய்யை கொண்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ மைனஸ் ஒய் கியூப். கிளியரா? இப்போ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதை மாடிஃபை பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கிளியரா புரியுதா? இது அப்படியே நான் விட்டுட்டேன், அப்படி பண்ணக்கூடாது. இதே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்படி கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கறனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். ஸோ யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இது. கிளியரா? அதனால கொஞ்சம் இருக்குது. ஆனால் இது வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு கஷ்டமான கொஸ்டின்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டியில் கூட கேட்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபார்முலா படி பிரேக் பண்ண தெரிஞ்சா போதும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் போகலாம். இது பாருங்க, இதில் வந்து லெட் பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இஃப் HCF ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, தென் வாட் இஸ் தயர் எல்சிஎம்? பி ஆஃப் எக்ஸ் இருக்கு, கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு ரெண்டு நம்பர் இருக்கு, அது ரெண்டோட HCF கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் படித்த ஒரு கான்செப்ட் தான் இதில் யூஸ் பண்ணணும். ரெண்டு நம்பர் இருக்கு, என்னெல்லாம்? பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு, அடுத்தது கியூ ஆஃப் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ அந்த ரெண்டு நம்பரோட HCF-ஐயும் எல்சிஎம்ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இது நம்ம ஸ்டார்டிங்லேயே படித்த ரூல் இல்லையா? இந்த ரூலை தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை நான் வேறு வழியாக பிரேக் பண்ணிலாம் சால்வ் பண்ணவே இல்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பி ஆஃப் எக்ஸ் என்ன, கியூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது? HCF-ஐயும் எல்சிஎம்ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்படின்னா, எக்ஸ் இந்த எக்ஸுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணும். அது எதை வச்சு டிசைட் பண்ணும் அப்படின்னா, என்னோட ஆப்ஷன் வச்சு டிசைட் பண்ணும். எதுக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு இதுல கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து சேமா, ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணா பாருங்க, ஆப்ஷன் ஏ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் 1 + 1, இங்க வந்து எனக்கு என்ன வருது? 3. இதுல என்ன வருது? 1. 1 - 1 0 + 1, அப்போ எனக்கு 1 1 ஸ்கொயர் 1, அப்போ 3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 × 1 3 கிடைக்குது. செகண்ட் ஆப்ஷன்ல 1 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க எனக்கு 1 1 1. ஸோ 1 + 1 + 1 3. 3 ஸ்கொயர்னா எவ்வளோ? 9 வருது. இங்க எனக்கு 1 - 1 + 1, அப்போ 9 × 1. எனக்கு செகண்ட் ஆப்ஷன்ல என்ன வருதுன்னா 9 வருது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 1 + 1 + 1 எவ்வளோ? 3. இங்க எனக்கு 1 + 1 + இது 1 தான். அப்போ 3 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 3 9s are 18 கிடைக்குது. இதுல பாருங்க 1 1 1 எவ்வளோ? 3 வருது. இதுல 1 - 1 + 1னா ஸோ 1 ஸ்கொயர் 1. ஸோ 3 × 1 என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்து போச்சுன்னா, நான் எக்ஸுக்கு ஒரு வேளை 1 எடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி ஃபைனலா ஆன்சர் செக் பண்ண வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ரெண்டு ஆப்ஷன்ல எனக்கு ஒரே மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. 3 3ன்னு கிடைக்குது. ஒருவேளை எனக்கு ஆன்சர் 3 எது 3 கிடைக்குதோ அது ஆன்சரா இருந்தா கூட எனக்கு ஏலையும் 3 வருது, டிலையும் 3 வருதுன்னா அப்போ எனக்கு எதை நான் ஆன்சர் போடுறதுன்னு சொல்லிட்டு குழப்பம் வரும். ஏ போடுறதா டி போடுறதான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ண முடியாது என்னால? இந்த 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 1க்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க 1 தவிர வேற எந்த நம்பர் போட்டாலும் இது மாறிடும். இப்போ பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸுக்கு 1 போடாம 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? எக்ஸுக்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆப்ஷன்ல ஏதாவது வித்தியாசம் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏதாவது ஆப்ஷன் வந்து சேமா வர வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது, சரி 1 இல்லை 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது. இது நம்ம த்ரூ ப்ராப்பர் மெத்தட் போகலாம், பட் ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். இது நீங்க வந்து ஆப்ஷன் போறேன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஆப்ஷனே பெஸ்ட். சரியா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ 2 பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்களேன். இங்க என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4, இங்க 2.
ப்ளஸ் 1. இது 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. இப்போ இது எவ்வளோ 4 ப்ளஸ் 2 6. அப்போ எனக்கு என்ன வருது 7 இன்ட்டு 4 மைனஸ் 2 2 2 ப்ளஸ் 1 3 3 ஸ்கொயர்னா 9. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி 63 வருது. இதில் பாருங்க 2 பவர் 4னா 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. அப்போ 21. அப்போ எவ்வளோ வருது 21 ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன வரும் 441 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ 4 மைனஸ் 2னா 2 441 இன்ட்டு 3. ஸோ இது ஒரு பெரிய நம்பர் வருது. இது நான் வந்து புரியணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்க்கணும், ஈக்குவலாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போதும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்குது. ஸோ எவ்வளோ வந்துச்சு 21 வந்துச்சா? இப்போ 21 இன்ட்டு இதில் நான் பார்க்கும்போது 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 6 7. அப்போ 14. 7 7 ஸ்கொயர் 49. இது ஒரு பெரிய நம்பர் வரும். ஓகே, அடுத்து பாருங்க இதில் இது மேலே இருக்கிறது தான் இருக்குது. ஸோ 21 இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட்டில் இங்கே இருக்கிறதா இங்கே ஃபோர்த்தில் இருக்குது. அப்போ 21 இன்ட்டு 9. ஸோ இது ஒரு நம்பர் வரும். சரியா? அப்போ எனக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 ஆப்ஷனுமே வித்தியாசமாக வருது. இப்போ நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கொஸ்டினில் ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். புரியுதா? நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நான் 1 உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ண முடியுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. 2க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியணுங்கிறதுக்காக நான் செக் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? 1 மட்டும் இப்போ நான் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ஒரே மாதிரி 3 3ன்னு வந்தது. அதனால என்னால் 1 சப்ஸ்டியூட் பண்ண முடியல. ஒருவேளை 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் 4மே வேற வேற வேல்யூஸ் வருதுன்னா நீங்கள் தைரியமாக 1 வச்சு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் இந்த கொஸ்டினில் என்னால் 1 வச்சு அப்ரோச் பண்ண முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 1 நான் யூஸ் பண்ணாமல் 2 வச்சு பண்ணும்போது எப்படி 4மே டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி 2 வச்சு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 1 வரலன்னா அப்ரூவ்டாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக 2க்கு மாதிரி நீங்கள் 2 வச்சு கொஸ்டினை சால்வ் பண்ணியே முடிச்சிடலாம். சரியா? நான் புரியணுங்கிறதுக்காக இதை நான் செக் பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 1 வச்சு செக் பண்ணேன். 1 வச்சு வரல. ஓகே, 1 வச்சு பண்ணும்போது எனக்கு 2 ஆப்ஷன் சேமாக வருதுங்கிறதுனால 1 என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், 2க்கு போகிறேன். இப்போ 2 வச்சு நான் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸுக்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும், எனக்கு கொடுத்துருக்கிற பி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வருது, 2 பவர் 4 எவ்வளோ 16 ப்ளஸ் 2 பவர் 2 4 ப்ளஸ் 1 எவ்வளோ வருது, பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 21 வருது. இங்கே கியூ ஆஃப் எக்ஸில் வந்து நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 16 மைனஸ் இது எவ்வளோ வரும் 16. இப்படிதானே? எக்ஸ் பவர் 3 2 பவர் 3னா 8 8 2 16 ப்ளஸ் இது எக்ஸ் ஸ்கொயர்னா 4 4 இன்ட்டு 3னா 12 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 1. அப்போ 16 மைனஸ் 16 0 ஆகிடும். 12 மைனஸ் 4னா 8 8 ப்ளஸ் 1 எவ்வளோ வருது 9. அப்போ கியூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோ வருது 9. இப்போ இதில் பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ் வந்து 21, கியூ ஆஃப் எக்ஸ் வந்து 9 ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் பாருங்கள். ஹெச்சிஎஃப்ல வந்து நான் 2 சப்ஸ்டியூட் பண்ண எவ்வளோ வருது 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ 4 மைனஸ் 2னா இங்கே எவ்வளோ, ஹெச்சிஎஃப் வந்து 3 இன்ட்டு என்னது எல்சிஎம். ஓகேவா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் 3 டேபிள்னா என்னது 7. அப்போ எனக்கு 7 ஆன்சர். அப்போ எல்சிஎம் வந்து எனக்கு என்ன வரணும் 63 வரணும். நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு 63 வருதோ அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் என்ன வந்திருக்கு 63. ஸோ என்னோட ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. இவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஏன் சப்ஸ்டியூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொன்னால் 1க்கு மட்டும் செக் பண்ணால் போதும். எனக்கு 1 வந்து 2 ஆப்ஷன் காமனாக வருதுன்றதுனால நான் 1 என்னால் யூஸ் பண்ண முடியல. ஒருவேளை எல்லா ஆப்ஷனுமே டிஃப்ரெண்டாக வருதுங்கிற பட்சத்தில் நான் 1 யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். 1 வரல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு எல்சிஎம் வந்து 63 வரணும். அப்போ ஆப்ஷனில் எங்கே நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 63 வருதோ அதை ஆன்சர் எடுத்துக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லெவல் கூடின கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் லெவல்னு சொல்ல முடியாது. இது வந்து மேபி உங்களுக்கு எந்த எக்ஸாம் எடுத்தாலும் செகண்ட் ஸ்டேஜில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இவ்வளோதான் டோட்டலாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல இருக்கக்கூடிய எல்லா மாடல் கொஸ்டின், இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட எல்லா மாடலுமே நம்ம பார்த்துட்டோம். இது தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கூட அது நம்ம பார்த்த மாடலுக்குள்ள தான் கவர் ஆகுமே தவிர இதை தாண்டி 99% வெளியே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி, நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிஜிஎல் டயர் 2 லெவலுக்கு எடுத்திருக்கேன். த்ரூ நாங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டினை கூட நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப்ல நம்ம பார்த்த மொத்தம் இது 7வது வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த 7 வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்
ஃபுல்லா பார்த்துட்டு, இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ட படிச்சுட்டு, இது மாரி நெறைய மாடல் கொஸ்டின நீங்க ஃபுல்லா டெய்லி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணாலே போதும். எல்சிஎம், எச்சிஎஃப்ல உங்களால எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிற முடியும். ஏன்னா எல்சிஎம், எச்சிஎஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எந்த எக்ஸாம் நீங்க எடுத்துட்டாலுமே. இது இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே செட் பண்ண முடியாது. அந்த மாரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுமே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லா சர்ச் பண்ணி எல்லா மாடலும் இருக்கிற மாரி தான் நான் ஃபுல்லா இத எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் குடுக்குற கொஸ்டின் எல்லாமே அதுதான். நான் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஃபுல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின ஃபுல்லா எடுத்து அதுல செலக்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இந்த கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு, இதுல வந்து எனக்கு இது மாரி இருக்குதுன்னா, அத மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கூட நான் ஒரு வீடியோவா பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் எல்சிஎம், எச்சிஎஃப் இதோட கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் நம்ம எல்சிஎம், எச்சிஎஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின வந்து நம்ம வந்து ஒரு மாக் டெஸ்ட் மாரி நம்ம சும்மா ப்ராப்ளம் சால்விங் மாரி. இனி இனி வரப்போற கொஸ்டின்ல எக்ஸாம்ஸ்ல வந்து ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கறாங்களே, அதுல செட் ஆஃப் கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கான்செப்ட் இது இவ்வளவுதான். ஸோ இது ஃபுல்லா படிச்சுட்டாலே உங்களால எல்சிஎம், எச்சிஎஃப் வந்து தரோவா எந்த கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சரி. நம்ம அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்கோட உங்கள மீட் பண்றேன். கண்டிப்பா வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.